மண் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாம்பு புத்து மண், அது நமக்கு பணத்தை கொடுக்குங்க. தெரியுமா? இது பசும்பால் அல்லனா இன்று உடனே வரக்கூடிய பால் சீம்பால், அதை நம்ம எல்லாம் திரட்டு பால்னு சொல்லுவோம். அந்த பால் கிடைச்சா அந்த மண்ணோட அந்த பாலை சேர்த்து உலர வச்சு அதோட ஜவ்வாது, அரகஜா, பச்சைக்கப்புறம் இந்த மூணையும் சேர்த்துக்கணும். ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, இதை சேர்த்துக்கிட்டு அதை உங்க கையில வச்சுக்கிறது. அல்லது நீங்க திலகமா இட்டுட்டு போனீங்கன்னு சொன்னா, நீங்க கொடுத்த பணம் எனக்கு வரல, அவன்கிட்ட கொடுத்து வருஷம் ஆகுது, தருவானா தரமாட்டானா, எப்பதான் தருவான் அப்படிங்கிற கேஸுக்கெல்லாம் இதை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வர வேண்டியதுல ஒரு பார்ட் அமௌண்டாவது வந்துடும். இது நிறைய பேத்துக்கு நடைமுறையில நாங்க கொடுத்து சக்சஸ் ஆனது. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வரணுங்க, கொடுத்து 5 வருஷம் ஆச்சுங்க, அவன் நல்லா முடிஞ்சா பார்த்துக்கான்ட்டான். ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டாங்க, எவ்வளவோ போராட்டாரு, ஸ்டேஷன்ல 50,000 செலவு பண்ணிட்டார். அவரும் இவருக்கு எப்படி வலிமை இருக்கோ அவருக்கும் அப்படி வலிமை இருக்கு. ஸ்டேஷன்ல அவரும் இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்துறாரு, இவரும் இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்துறாரு. 50,000 ரூபா செலவு தான், செலவானாதான் மிச்சமே ஒழிய இவர் பணத்தை 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு ரிட்டர்ன்ல கூட கொடுக்கல. அப்ப இந்த வழிமுறை செஞ்சு அவர் என்ன பண்றாரு, போய் பார்க்கும்போது ஏன் என்னை தொல்லை பண்ற, இந்த அப்போதைக்கு என் கையில இருக்கிறது 50,000, 50,000 அப்படி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு 50,000 கொடுத்துறான்.